ரகரம் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் தமிழர் மீட்பு களத்தின் தலைவர் திரு கரிகால பாண்டியன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நேற்றைக்கு நாம் தமிழர் கட்சி தலைமையில் சாதிவாரி கணக்கெடுப்பு, அதேமாதிரி பஞ்சமி நில மீட்பு பேரணியும் பொதுக்கூட்டம் நடந்துச்சு. அதில் நீங்கள் பேசியிருந்தீங்க. நீங்கள் பேசிய விஷயங்கள் அதிக அளவில் பகிரப்பட்டு வந்துட்டு இருக்கு. நீங்கள் பேசக்கூடிய அரசியல் சரி அப்படின்னு ஒரு பக்கம் இருந்தாலும் இது சரியான அரசியல் இல்லை, ஒரு எதிர்ப்பு அரசியல், வெறுப்பு அரசியல் பேசுறாரு அப்படிங்கிற விமர்சனமும் இருக்கு. பஞ்சமி நில மீட்பு குறித்தும் சாதிவாரி கணக்கெடுப்பு குறித்தும் உங்களுடைய முதல் கருத்தை சொல்லுங்க சார். இது ஏன் தேவை அப்படிங்கிற மாதிரி முதல் கருத்தை சொல்லுங்க. இல்லை, 1956 மொழிவழி தேசிய இனங்கள் பிரிக்கப்பட்ட பொழுதே அந்தந்த தேசிய இனங்கள் அந்த மண்ணில் அதிகாரம் ஆட்சி கோலைச்ச வேண்டும் என்பதற்காகத்தே ஒரு தாய் தன் பிள்ளைகளுக்கு சொத்தை பகிர்ந்து கொடுத்தது போல பிரித்து கொடுத்தாச்சு. அப்போ கன்னட தேசம் என்றால் கன்னடர்கள் அதிகாரத்தில் இருக்க வேண்டும், மலையாள தேசம் என்றால் மலையாளிகள் இருக்க வேண்டும், தெலுங்கு தேசம் என்றால் தெலுங்கர்கள் இருக்க வேண்டாம். ஆனால் தாய் தமிழ்நாட்டில் மட்டும்தான் தமிழர்கள் இன்று வரை அதிகாரத்தில் இல்லை. அப்போ 5 முறை ஆட்சி அதிகாரத்தில் இருந்த ஐயா கருணாநிதி அவர்கள், அம்மையார் ஜெயலலிதா அவர்கள், அதற்கு முன்பாக சுதந்திரத்திற்கு வித்திட்ட கம்யூனிஸ்ட் கட்சிகள், புரட்சிக்கு வித்திட்ட காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் கட்சிகள், இவங்கெல்லாம் எந்த விதத்திலும் இந்த மண் சார்ந்த மக்கள் யார், தமிழை தாய்மொழியாக கொண்ட மக்கள் யார், அவர்களுடைய குடி எண்ணிக்கை என்ன, இப்போ தெலுங்கை தாய்மொழியாக கொண்ட குடிமக்களுடைய எண்ணிக்கை என்ன அப்படிங்கிறது நம்ம தொடர்ந்து வலியுறுத்திட்டு வரோம். ஆனால் இந்த மண்ணில் அதிகாரத்தில் இருந்தவர்கள் யாரும் அதை கையில் எடுக்கலை, கடந்துதே சென்றாங்க. இல்லை, இப்போ நீங்கள் பஞ்சமி நில மீட்பு முக்கியம்னு சொல்லியிருந்தாலும் இதற்கு முன்பே கட்சிகள் இருந்துச்சு, ஆட்சிகள் இருந்துச்சு. திராவிட கட்சிகளில் இருக்கக்கூடிய தலைவர்களும் அவர்களுக்கு ஆதரவாக தானே இருந்தாங்க. அவங்க செய்யலைன்னு சொன்னால் எப்படி கரெக்டாக இருக்கும்? இல்லை, யாரு கொடுத்துருக்குறாங்க நீங்கள் சொல்லுங்கள். இது அண்ணா அறிவாலயம் யார்கிட்ட இருக்குது? பஞ்சமி நிலத்தில் தான் இருக்குது. பொறியியல் கல்லூரிகள், கலைக்கல்லூரிகள், இன்றைக்கி பெரும் முதலாளிகள், திராவிட கட்சிகளுடைய அத்தனை கலைக்கல்லூரிகள் அத்தனையும் இன்றைக்கி மருத்துவக் கல்லூரியிலேருந்து அத்தனையும் பஞ்சமி நிலத்தில் தான் இருக்குது. மக்களுக்கு, அதாவது வெள்ளைக்காரன் கொடுத்த நிலத்தை கூட இந்த மக்கள் திராவிடம் என்ற போர்வையில் தமிழர்களும் திராவிடர்களும் ஒன்றுதேன் அப்படிங்கிற ஒரு தத்துவார்த்த அடிப்படையில் இருக்கக்கூடிய இந்த திராவிட கட்சிகள் தான் அதிகாரத்தில் வந்த பொழுது அந்த நிலங்களை பூரா பட்டா போட்டு தனதாக்கி கொண்டால் இது எப்படி ஏற்றுக்கிற முடியும்? ஆனால் தமிழ் சமூகங்கள்ட்டையும் இருக்குது தானே இந்த பஞ்சமி நிலம்ங்கிறது. நீங்கள் சொல்லக்கூடிய திராவிடம்னு சொல்லக்கூடிய பிற மொழியினர்கிட்ட இருக்கிறதை தாண்டி தமிழ் சமூகம் தானே இந்த பஞ்சமி நிலத்தை வச்சுருக்காங்க. அது நீங்கள் வெள்ளை அறிக்கையாக காட்டுங்க. தமிழ் சமூகத்திற்கு இவ்வளவு பஞ்சமி நிலங்கள் நாங்கள் வெள்ளைக்காரன் கொடுத்ததை நாங்கள் கொடுத்துருக்கோம், இந்த குடிகள் இந்த நிலங்களை வச்சுருக்கு அப்படின்னு வெள்ளை அறிக்கையாக காட்ட சொல்லுங்கள். இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர், திராவிட மாடல் அரசை கட்டி எழுப்பிய தலைவர் ஐயா ஸ்டாலின் அவர்கிட்ட காட்டுங்க. இந்த பஞ்சம் நிலங்களை இல்லை, குடிவாரி கணக்கெடுங்க. பீகாரில் குடிவாரி கணக்கெடுக்கப்பட்டிருக்கு, அதே மாதிரி ஆந்திராவில் எடுக்கப்படுது. இப்படி குடிவாரி அந்தந்த தேசிய இனங்கள் எடுக்கும் பொழுது இந்த இடத்துல தமிழ் குடிகள், தமிழை தாய்மொழியாக கொண்ட குடிகள் ஏன் அவர்களுடைய எண்ணிக்கை எடுக்கிறதுக்கு என்ன தயக்கம்? அதை நீங்கள் சொல்லுங்கள். அவங்க சொல்லணுமா வேணாமா? இங்கே பெரும் துரோகம் இந்த மண்ணில் நடக்குதுங்க, துரோகம் நடக்குது. அந்தந்த தேசிய இனங்கள் அந்த மண்ணில் அதிகாரத்தில் இருக்கும் பொழுது திராவிடம் என்ற போர்வையில் பன்னெடுங்காலமாக, குறிப்பாக வரலாற்றின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது 800 ஆண்டு காலத்துக்கு மேலாக இந்த மண்ணில் தமிழர்கள் வீழ்த்தப்பட்டிருக்காங்க. அவர்களுடைய நிலங்கள் சூறையாடப்பட்டு. இல்லை, உங்களுக்கு எதிராக என்ன செயல்படுறாங்கன்னு சொல்லணும். இல்லை, நீங்கள் திராவிடம் எதிராக இருக்குன்னு தான் சொல்றீங்களே தவிர என்ன ரீதியாக உங்களை ஒடுக்குறாங்க அப்படின்னு சொல்லணும். ஏங்க, நான் பேசுகிற மொழி இங்கே வழிபாட்டு மொழியாக இருக்கா? நான் பேசுகிற தமிழ் இங்கே வழக்காட்டு மொழியாக இருக்கா? இது மீனவ பகுதியில் இந்த வங்கக்கடலில், அந்த பெருங்கடலில் 850 மீனவர்களுக்கு மேலே சுட்டு வங்கக்கடலில் வீசியிருக்கிறானே. அப்போ இதற்கு காரணம் யாருங்க? இந்த மண்ணில் திராவிட முன்னேற்ற கழகம். அதற்கு எதிராக பேசக்கூடிய இயக்கங்கள் தானே அது. திமுக அதிமுக 2 கட்சிகளும் அதற்கு எதிராக செயல்படுறாங்க தானே. மீனவர்கள் பாதிக்கப்பட்டாலும் அவங்க குரல் கொடுக்குறாங்க தானே. இல்லைங்க, குரல் கொடுத்து என்ன தீர்வு கொண்டு வந்திருக்கு சொல்லுங்க பார்ப்போம். கச்சத்தீவு யாருடையதுங்க? நம்முடைய நிலப்பரப்புக்கு சொந்தமானது. அதை யார் தூக்கி கொடுத்தது? யார்? அம்மையார் இந்திரா காந்தி. வேடிக்கை பார்த்தது யார்? ஐயா கருணாநிதி அவர்கள். அப்போ காரணம், கச்சத்தீவு என்னுடைய நிலப்பரப்பு, என்னுடைய மக்கள் கடல் எல்லையில் இருந்துச்சுன்னா இத்தனை மீனவர்கள் இன்று வரைக்கும் மீனவர்கள் பெரும் போராட்டங்களை கையில் எடுத்து உண்ணாவிரத போராட்டம் தொடர்ந்து களத்தில் ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க. அவர்களுடைய வலைகள் அறுக்கப்படுது, அவர்களுடைய படகுகள் உடைக்கப்படுது, மீனவர்கள் சித்திரவதை செய்யப்படுறாங்க. 3 லட்சம் 4 லட்சம் 5 லட்சம் அடித்து எவ்வளவு சித்திரவாதிகள் செய்யணுமோ அத்தனை சித்திரவாதை இன்னும் நடக்கும். அடி வைத்து பசிக்காக மீனவர்கள் கடலில், இது நம்ம கடலில் போய் மீன் பிடிக்கிறதுக்கு கூட ஒரு குட்டி நாடு, இந்திய பெருந்தேசத்திலே உலகத்திலே பெரிய ஜனநாயக நாடு என்று சொல்லப்படுகிற இந்த நாடு, இந்திய பெரும் அரசு, அந்த நாடுக்கு பயப்படணும்னு என்ன காரணம்? அப்போ இந்த மண்ணில் மீனவர்கள் இந்திய மீனவர்களாக பார்க்கல, அவங்க தமிழக மீனவர்களாக பார்க்குறாங்க. அப்போ இந்த இடத்துல அதிகாரத்தில் இருக்கிறது திராவிடம்.
இந்த திராவிடமும் மீனவர்கள் பாதிக்கப்படுகிறாம் என்ற நோக்கம் இல்லை. இந்த மண்ணில் அதிகாரத்தில் இருப்பதற்கு அவர்களுக்கான காரணமே வந்து சுரண்டி மண் வளம், மலை வளம், மணல் வளம், காட்டு வளம், கனிம வளம், கடல் வளம் அத்தனையும் சூறையாடிட்டு போறதுக்கான ஒரு வேலை திட்டத்தை திராவிடம் பண்ணுதே தவிர. திராவிடம்னு குறிப்பிட்டாலும் திமுக, அதிமுக கட்சிகள் தான் இப்ப இது வரைக்கும் ஆட்சியில் இருந்தாங்க. இப்ப நீங்க அதுல குறிப்பிடுறது பிற மொழியினரை தாண்டி தமிழ் சமூகம் தானே அதுல வந்து அமைச்சரவையில இருக்காங்க, எம்பியா இருக்காங்க, எம்எல்ஏக்களா இருக்காங்க. அவங்களும் தானே இதுல பொறுப்பு. இல்ல கட்சிகளை குறிப்பிடும்போது திமுகன்னு சொல்லும்போது, திராவிடம்னு சொல்லும்போது அது பிற மொழியினர் மட்டுமே எப்படி தாக்க முடியும்? தமிழ் சமூகமும் அதுல பொறுப்பு இருக்குதானே? இல்ல எல்லாமே இருக்கிறாங்க, இல்லைன்னு சொல்லலை. இன்னைக்கு ஒரு அண்ணன் விஜய் அவர்களும் வந்து தமிழக வெற்றி கழகம்னு ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. அவரும் வந்து இருக்கிற தமிழர்கள்லாம் வந்து பொறுப்பில் போட்டு வகித்து அது வந்து அடுத்து நம்ம அதிகாரத்தில் வந்துட மாட்டோமா அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டில் இருக்கிறாங்க. அதே நேரத்தில் கடந்து வந்த பாதைகளை திராவிடம் என்ற போர்வையில் வந்து ஏதோ இன்னைக்கு ஒன்று நீங்கள் சொல்கிறீங்க, இன்னைக்கு திராவிட கட்சிகளில் எல்லாமே அதிகாரத்தில் இருக்காங்கல்ல, அமைச்சராக இருக்காங்க, மந்திரியாக இருக்காங்க. இன்னைக்கு பெரும்பான்மையான சமூகமாக இருக்கிற இன்னைக்கு விடுதலை சிறுத்தைகள் இந்த விடுதலை சிறுத்தைகளுக்கு எத்தனை எம்பி கொடுத்துருக்குறாங்க? ஒரு தமிழ்நாடு முழுவதும் உள்ள காங்கிரஸை வந்து பார்த்துட்டீங்கன்னா ரயில் மறியல் பண்ணும்பொழுது 200 பேர் வந்து கைது செய்யப்படலை. அவங்களுக்கு 10 சீட்டு, திருமாவளவனுக்கு 2 சீட்டு. இன்னைக்கு ஐயா ராமதாஸ் ஏற்றுக்கிறார்கள் தானே. திருமாவளவன் சொன்னாலும் வேல்முருகன் அவர்கள் சொன்னாலும் இவங்க தானே ஏற்றுக்கிறாங்கல்ல. இப்போ 1 சீட்டு கொடுத்தாலும் 2 சீட்டு கொடுத்தாலும் ஏற்றுக்கிறாங்க. ஒரு பிம்பம், அந்த பிம்பத்தை கட்டி எழுப்பி இருக்கிறாங்க. அதை வெற்றி பெற வைக்கிறதே இவங்க தானே. அதுதான் திமுக வெற்றி பெற வைக்கிறதுக்கு முக்கியமான காரணம் வந்து திருமாவளவன் அவர்கள் தான் அப்படின்ட்டு ஸ்டாலின் அவர்களே சொல்றாங்க. அதை வெற்றி பெற வைக்கிறது திருமாவளவன் அவர்கள் தானே. திருமாவளவன் அவர்கள் நோக்கியோ வேல்முருகன் நோக்கியோ உங்க கருணாஸ் நோக்கியோ கேள்வி கேட்காம எல்லாமே திராவிடம் தான், எல்லாமே திமுக தான், எல்லாமே பிற மொழியினர் தான் அப்படின்னு வைக்கிறது எப்படி சரியா இருக்கும்? அதுதாங்க தமிழை தாய்மொழியாக கொண்ட மக்கள் இந்த மண்ணில் தன்னின பகையால் பிரிந்து கிடக்குதனுடைய விளைவு. இங்கே மாற்றான் வந்து அதிகாரத்தில் இருப்பதற்கான காரணமாக இருக்கிறது. நல்லா புரிஞ்சுக்கணும். அப்ப பெரும்பான்மை சமூகமாக இருக்கிற அத்தனை பேருக்கும் ஒவ்வொரு சீட்டு, தென் தமிழகமா வட தமிழகமா எந்த சமூகத்தினுடைய தலைமையாக இருக்கிறதோ அவர்களுக்கெல்லாம் ஒவ்வொரு சீட்டு. ஆனால் பெரும்பான்மையாக அதிகாரத்தில் இருக்கிறது, ஆட்சியை நிர்ணயிக்கிறது, முடிவெடுக்கிற இடத்துல ஏன் ஐயா கருணாநிதியை தாண்டி ஐயா ஸ்டாலினை தாண்டி ஐயா உதயநிதி அவர்கள், ஏன் அதற்கப்புறம் வந்து துணை முதல்வர் யாருமே இல்லையா? இல்லை, அதை ஏற்றுக்கிறாங்களா? அந்த கட்சி ஏற்றுக்கிறாங்கல்ல. இப்போ துரைமுருகன் அவர்கள் வந்து இப்போ பொதுச்செயலாளராக இருக்காரு. அதை வந்து கேள்வி கேட்கறது இல்லை. ஆனா தலைவராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்களையும் துணை முதல்வராக இருக்கக்கூடிய உதயநிதி மட்டுமே கேள்வி கேட்குறீங்க. மற்றவர்களும் இருக்காங்கல்ல, தமிழ் பேசக்கூடிய தமிழை தாய்மொழியாக கொண்டவர்களும் அதிகாரத்தில் இருக்காங்க. இல்லை இருக்கிறாங்க. நான் இல்லைன்னு நம்ம சொல்லலை. இப்போ அண்ணன் சீமான் அவர்கள் வந்து திராவிடத்தை உடைக்கிறாரு, பெரியாரை திட்டுறாருன்னு சொல்கிறா பார்த்தீங்களா? இங்கே தாங்க அந்த அரசியல் பதிஞ்சு கிடக்கு. நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ பெரியார் என்ற பிம்பம் உடைக்கப்படுவதற்கான காரணம் என்னவென்று பார்த்தால், தமிழர்கள் என்ற பெரும்பான்மை சமூகம், லட்சம் ஆண்டுகளுக்கு நீண்ட நெடிய வரலாற்று பெருமை கொண்ட தமிழர் என்ற தொன்மையான தேசிய இனம் பெரியார் வந்த பிறகுதான் படித்தார்கள். பெரியார் வந்த பிறகுதான் வந்து அவர்கள் உடையணிந்தார்கள். பெரியார் வந்த பிறகுதான் அவர்கள் சுத்தப்படுத்தப்பட்டார்கள். பெரியார் வந்த பிறகுதான் அவர்களுக்கு காலனி வீடு கிடைத்தது. பெரியார் வந்த பிறகுதான் அவர்களுக்கு அரசியல் கிடைத்தது. பெரியார் வந்த பிறகுதான் அவர்கள் அதிகாரத்திற்கு வந்தார்கள். பெரியார் இல்லை என்றால் முழுமையாக இல்லாத திராவிட பிம்பத்தால் வந்து இந்த தமிழ் சமூகத்தை வந்து ஒரு உளவியலாக கட்டமைத்து திராவிடம் என்று ஒன்று இல்லை, அப்படி என்றால் தமிழர்கள் என்பது அனாதை, அவர்களுக்கு அதிகாரம் இல்லை, எல்லாமே திராவிடம் என்ற பொய் கட்டுக்கதையினாலத்தே வந்து இன்னைக்கு பெரும்பான்மையாக உள்ள தமிழர்கள் சிறுபான்மையாக உள்ள இந்த மாற்றுமொழி பேசுகிற மக்களை தலைமை ஏற்பதற்கு காரணம் இந்த சிக்கல். ஆனால் நீங்கள் சொல்றதை ஏற்றுக்கல. இப்போ பெரியார் குறிப்பிடுறீங்க, அதே மாதிரி திராவிடம் குறிப்பிடுறீங்க. ஆனா அதே கட்சிகளுக்கு தானே திரும்ப வாக்கு செலுத்துறாங்க. தமிழ் தேசியம் அப்படின்னு பேசக்கூடிய நாம் தமிழர் கட்சிக்கு, தமிழ் தேசிய இயக்கங்களுக்கு வந்து பெரும்பான்மையான வாக்குகள் கிடைக்கல. அது தேர்தலில் தோல்வி மட்டும் தானே கிடைச்சிட்டு இருக்கு. திராவிடத்தை ஆதரிக்கக்கூடியவர்கள் தமிழர்கள் தானே. எந்த திராவிடத்தை சொல்றீங்க? எந்த திமுக அதிமுக வெற்றி எந்த தேர்தலை சொல்றீங்க? எல்லா தேர்தல்களுமே அவங்க தானே வெற்றி பெறாங்க. திமுக அதிமுக தானே. அதுதாங்க 108 கட்சி கூட்டணி. நீங்க நாம் தமிழர் கட்சி வெற்றி அடையல. அதான் கூட்டணி கூட தமிழ் தேசியம் பேசக்கூடிய கட்சிகளுக்கு வரலையே. சீமானவர்களுக்காக நீங்க நேற்று பேசுறீங்க, ஆதரவா பேசுறீங்க. இதற்கு முன்பு பல்வேறு கூட்டங்கள் நடந்திருக்கு. அதுல பல்வேறு தலைவர்கள் வந்து பங்கேற்கிறாங்க. கூட்டங்கள்ல பங்கேற்கிறவங்க, பேரணிகள்ல பங்கேற்கிறவங்க தேர்தல் நேரத்துல வந்து திமுக அதிமுக தானே ஆதரிக்கிறீங்க. இல்ல 800 ஆண்டுகால உளவியல் இது. நீங்க சொல்ற மாதிரி ஓராண்டோ 2 ஆண்டுகளோ இது பெருசா மாற்றத்தை கொண்டு வந்துடலாம் அப்படின்னு நினைக்கிறது அது நம்மளுடைய அறியாமை. இது காலப்போக்கில் வென்றெடுக்க வேண்டிய விடயம். ஈழப்போருக்கு முன்பு தமிழர்களுடைய நிலை என்பது வேறு, ஈழப்போருக்கு பிறகு தமிழர்களுடைய நிலைப்பாடு என்பது வேறு. ஈழப்போருக்கு முன்பாக திராவிடம் தமிழர் என்பது
ஒரே பார்வையாக இருந்தது. அப்போ ஈழப்போர் அந்த விடுதலையில் 3,00,000 பேர் உறவுகள் கொன்றளித்த பிறகு, சுதந்திர தமிழீழ தேசிய விடுதலை புலிகளுடைய இயக்கம் அளிக்கப்பட்ட பிறகு, தமிழர் யார், ஆட்சி என்றால் என்ன, அதிகாரம் என்றால் என்ன, இந்த மண் என்றால் என்ன, நிலம் என்றால் என்ன, இது எதற்காக இந்த பிம்பம் கெட்டப்பட்டிருக்கிறது, திராவிடம் என்றால் யார், தமிழர் என்ற யார் என்ற பார்வை தமிழர்கள் மத்தியில் வந்து பிறந்துருச்சு. புரிஞ்சுட்டீங்களா? அன்னைக்கு சாதாரணமாக 2016 நாம் தமிழருடைய கட்சியினுடைய வாக்கு எண்ணிக்கையில் என்பது வேறு. இந்த கடந்த இப்போ 2021 சட்டமன்ற தேர்தலில் அதோட வாக்குகள் எண்ணிக்கை என்பது வேறு. இல்லை, பெரிய அளவில் வரல. இல்லை, நீங்கள் 36 லட்சம் வாக்குகள்ங்கிறது பெரிய அளவில் இல்லை. நீங்கள் இப்போ 1%, 4%, அதை பிறகு 8%ங்கிறது பெரிய அளவில் இல்லை, வெற்றியாக மாறல. ஈரோடு தேர்தலில் கூட நீ 24,000 வாக்குகள் வாங்கணும் அப்படின்னு சொன்னாலும் அது டெபாசிட் கூட வாங்காத ஒரு நிலை தானே. ஏன்னா பெரியார் குறித்து பேசிட்டாரு, திராவிடம் குறித்து அதிகமாக பேசிட்டாரு, சீமான் அவர்கள் பேசிட்டாரு, எல்லாரும் ஆதரிப்பாங்க அப்படின்ட்டு நிலைப்பாடு இருக்கும்போது அங்கே வெற்றி பெறல. இல்லை அது இந்திய பெருந்தேசத்தில் அதிகாரத்தில் இருந்து பாரதிய ஜனதா கட்சி அவங்க அந்த இடத்துல போட்டியிடலை. எதிர்கட்சியாக உள்ள அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அந்த இடத்துல போட்டியிடலை. அப்போ எல்லா கட்சியும் புதிதாக ஆரம்பிக்கப்பட்ட உள்ளதை தமிழக வெற்றி கழகம் விஜய் கூட அந்த இடத்துல போட்டியிடலை. அதான் அந்த கட்சிகள்லாம் போட்டியிடாத போது சீமான் அவர்கள் வெற்றி பெற்றிருக்கோம். அந்த வாக்குகள் திமுகவுக்குள்ள போயிருக்கு, திராவிடம் பேசக்கூடிய திமுகவுக்குள்ள போயிருக்கு. ஒரு தெருவில் 4 எம்எல்ஏ, 10 எம்பி, ஒரு ஓட்டுக்கு 5,000 ரூபா. புரிஞ்சுட்டீங்களா? இங்கே ஜனநாயகம் என்பது கட்டமைக்கப்பட்டது பொய். இடையாக பணநாயகம் தான் வந்து அந்த இடத்துல நிற்கிது. ஏன் இடைத்தேர்தல்களில் கட்சிகள் போட்டியிடுறதுக்கான தயக்கம் என்ன? எதனால போட்டியிடல? பெரும் அதிகாரத்தை இந்திய தேசத்தில் தீர்மானிக்கக்கூடிய சக்தி, அதிகாரம் கொண்ட ஒரு மையம் வந்து அந்த இடத்துல ஏன் போட்டியிடல? என்ன தயக்கம்? ஜனநாயக நாடு தானே. அப்போ அந்த இடத்துல ஜனநாயகம். எத்தனை காலத்துக்கு இதே சொல்லிட்டு இருப்பீங்க? அவங்க வந்து வாக்குக்கு பணம் கொடுத்துட்டாங்க, அதே மாதிரி நிறைய எம்எல்ஏக்கள், எம்பிகள்லாம், அமைச்சர்கள்லாம் போய் தேர்தலில் போட்டிடுறாங்க, தேர்தலில் வந்து பங்கேற்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்க முடியுமா என்ன? நாம் தமிழர் கட்சி அடுத்த கட்டமாக வளர்றாங்கன்னா சீக்கிரம், அதாவது அடுத்த கட்டமாக சீக்கிரமாக வந்திருக்காங்களா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. அதுதான் இப்போ 2026 என்பது நாம் தமிழர் கட்சியோட காலம். அதில் மாற்று கருத்து அல்ல. இந்த 2026 நாம் தமிழர் கட்சி அதிகாரத்தில் கோலைச்சம் என்பது மாற்று கருத்து அல்ல. ஏன்னா இந்த மண்ணில் வந்து இன்னைக்கு வாழ வழி இல்லாமல் அடுத்த தலைமுறைகள் வந்து போதையாலும் பின்னோக்கி, அதாவது வந்து பார்த்துட்டிங்கன்னா இங்கே இனமே வந்து அழிவும் கால சூழ்நிலையில் கடைசி விளிம்பு நிலைக்கு போயிடுச்சு. அப்போ எனக்கு இந்த மண்ணில் அதிகாரம் வேணும். இந்த மண்ணு கலை இலக்கியம் பண்பாடு அழிக்கப்படுகிறது. அப்போ கலாச்சாரம் அழியும் பொழுது, இந்த மொழி அழியும் பொழுது, இந்த ஒட்டு மொத்தமாக இந்த தேசிய இனங்களும் அழிவு பாதையை நோக்கி போகுது. அப்போ இதை வென்றெடுக்க வேண்டும், நமக்கான ஒரு அரசியல் தேவை என்பதை வந்து மக்கள் வந்து எல்லாமே உணர ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ வந்து கண்டிப்பாக நாம் தமிழர் கட்சி வெல்லுவதற்கான ஒரு கால சூழல் உருவாகும். அந்த மாதிரியான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா நாம் தமிழர் கட்சியோட வாக்கு சதவீதம் குறையும் அப்படின்னு தான் சொல்றாங்க. மூன்றாவதாக வரக்கூடிய கட்சிகளுக்கு வந்து எப்பயுமே ஒரு வாய்ப்பு இருக்கும். திமுக தாண்டி சொல்லும்போது விஜயகாந்த் அவர்களுக்கு ஒரு வாக்கு செலுத்திருக்காங்க, அதே மாதிரி கமலஹாசன் அவர்களுக்கு வாக்கு செலுத்திருக்காங்க, சீமான் அவர்களுக்கும் 2024 வந்து அதிகமான வாக்குகள் செலுத்திருக்காங்க. இப்போ விஜய் அவர்கள் கட்சி வரும்போது மூன்றாவதாக ஒரு புதிய சக்தி வரும்போது அவங்களுக்கு தான் வாக்கு செலுத்த போறாங்க. வாக்கு சதவீதம் நாம் தமிழ் கட்சியும் தமிழ் தேசியம் பேசக்கூடிய வாக்குகள் குறையும் அப்படின்னு தான் சொல்றாங்க. இல்லை, அது இங்கே வந்து தலைவனை வந்து உழைக்கிறவனை தேடுறவனோட நடிக்கிறவனை தேடுற இந்த தமிழ் சமூகம் வந்து அது ஒரு பலவீனப்பட்டிருக்குது. இப்போ சாதாரணமாக நயன்தாரா கூட வந்தால் கூட 4 லட்சம் பேர் வந்து ஒன்று விடுவேன். அதெல்லாம் வாக்கா மாறாது. எம்ஜிஆர் வந்தார், அதே நேரத்தில் சிவாஜி கணேசனும் கட்சி ஆரம்பித்தார். அதெல்லாம் வாக்குகளாக மாறிச்சானா? இல்லை. எம்ஜிஆர், ஜெயலலிதா, விஜயகாந்த் எல்லாமே வாக்கு வாங்கிடுவாங்க. இல்லை எம்ஜிஆர் அது சரிங்க. சிவாஜி கணேசன் உள்ளே வந்தார், அவரும் பெரிய அதிகாரத்தில் ஜெயிச்சலான்னு பார்த்தாரு, நிற்க முடியல. இப்போ நீங்கள் சொல்கிற விஜயகாந்தோ கமலஹாசனோ இவங்க இந்த 2 பேருமே வந்து இங்கே முடிஞ்சு ஒரு மாற்றத்தை விரும்பினாங்க அப்படின்னா வந்து அவங்க எந்த தத்துவத்தின் அடிப்படையில் வந்தாங்கங்கிறது தெரியாது. அவங்க வந்த பொழுது பெரும்பான்மையான கூட்டங்கள் இருந்துச்சு, பெரும்பான்மையான வாக்குகள் இருந்துச்சு, அவங்க வாங்கினாங்க. ஆனால் வந்து நாம் தமிழர் கட்சி 10லேருந்து 1க்கு வரல, 1லேருந்து 10க்கு போச்சு. அப்போ 1.17லேருந்து 2016 ஆரம்பிக்கப்பட்ட ஒரு வாக்கு வங்கிகள் அப்படியே தொடர்ந்து இன்னைக்கு 36 வந்து நிற்கிது. புரிஞ்சுங்களா? அந்த நாம் தமிழர் கட்சியோடைய தம்பிகள், அண்ணன்கள் வந்து அந்த தங்கைகள் வந்து நாம் தமிழர் கட்சி சீமான் வந்து ஏதோ பேசுகிறாரு அப்படிங்கிறதுக்காக வாக்குகள் போடலை. சித்தாந்தத்தின் அடிப்படையில், கோட்பாடுகளுடைய அடிப்படையில் வந்து நாம் தமிழர் கட்சியினுடைய ஒட்டு மொத்தமாக வந்து தத்துவார்த்த அடிப்படையில் வந்து கட்டி எழுப்பப்பட்டது. இல்லை, ஒட்டு மொத்தமாக எல்லாத்தையும் சொல்ல முடியுமா? 36 லட்சம் பேரும் வந்து தமிழ் தேசியம்னா என்ன, தமிழர் அரசியல்னா என்ன, இந்த அரசியலுக்காக நான் வாக்கு செலுத்துறேன் அப்படின்னு ஒரு நிலைப்பாடோட வாக்குகள் செலுத்தியிருப்பாங்களா? இல்லை, 36 லட்சத்தையும் சொல்ல முடியாது. இல்லை, அப்படி இல்லைங்க. பெரும்பான்மை இன்னைக்கு சாதாரணமாக நேற்று நடந்த கூட்டம்
திருப்பூர் திருப்பூரூரில் நடந்துச்சு. அப்போ அதுக்கு முன்னாடி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டத்தை பாருங்கள், காங்கிரஸ் கட்சியோட கூட்டத்தை பாருங்கள். 8 மணி 9 மணிக்கு பிரியாணியும் கோட்டரும் சரக்கும் துட்டும் காசும் கொடுத்தாத்தே அங்கே வந்து கூடுவேன். அப்போ எந்த பிரதிபலனும் எதிர்பார்க்காமல் தன்னுடைய பணத்தை வந்து எடுத்து செலவழித்து அந்த இடத்துல வந்து 10 20 வரைக்கும் அந்த மக்கள் அசையாமல் ஆடாமல் எவரும் வந்து ஒரு இடத்துல கூட வந்து மதுவோ எதுவும் இல்லாமல் வந்து தத்துவார்த்தன அடிப்படையில் உட்கார்ந்துருக்காங்க. அந்த கூட்டமெல்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா எல்லாமே வந்து போகிற போக்கில் வழிபோக்கன் வந்து வாக்கு செலுத்தினாங்கிறதெல்லாம் பொய். தத்துவார்த்த அடிப்படையில் வந்து அது கட்டமைக்கப்பட்டது. ஏதோ வந்தாங்க, திராவிடத்துக்கு மாற்றா இவங்க வரமாட்டாங்களா, இல்லை இந்திய தேசியத்துக்கு மாற்றா தான் இவங்க வரமாட்டாங்களா, இந்த நிலத்திற்கு இந்த சட்டமன்ற உறுப்பினர் சரியில்லை, இந்த பாராளுமன்ற உறுப்பினர் சரியில்லை, அதனால இந்த இடத்துல வந்து வாக்குகள் போட்டிருக்கோம் அப்படிங்கிறது வந்து இது வந்து அப்படியான வாக்குகளும் இருக்குல்ல. 36 லட்சம் வாக்குகள்ல வந்து தத்துவ ரீதியா வந்த வாக்குகளை தாண்டி இப்ப மூன்றாவதா திமுக பிடிக்கல, அதிமுக பிடிக்கல, பாஜக பிடிக்கல, காங்கிரஸ் பிடிக்கல அப்படிங்கிற ஒரு வாக்குகளும் இருக்குதானே. இல்ல கொஞ்சம் எண்ணிக்கை தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திராவிடம் தமிழ் தேசியம் அப்படிங்கிற புரிதல் குறித்து மக்கள்கிட்ட கேட்கும்போது திராவிடம்னா என்ன, தமிழ் தேசியம்னா என்னங்கிறதே புரியாம தான் மக்கள் இருக்காங்கிறத நிலைப்பாடு. இப்போ மக்களுக்கு வந்து புரிதல் வந்திருக்கா? இல்ல, மக்களுக்கு அதிகமான புரிதல் வந்துருச்சுங்க. ஏன்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா, நீங்கள் சொல்கிற எண்ணிக்கையின் அடிப்படையில் கூட ஒரு சில இடங்களில் வந்து கொஞ்சம் மாற்றங்கள் இருக்குமே தவிர வந்து பெரும்பான்மையாக வந்து இன்னொரு மாற்றம் வேண்டும் அப்படிங்கிறதுக்காக நாம் தமிழர் கட்சியை ஆதரிச்சாங்கங்கிறது வந்து பொய். அப்போ இன்றைக்கி இருக்கிற இந்த நிலப்பரப்பில் வந்து பார்த்துட்டிங்கன்னா வந்து இன்றைக்கி இருக்க தலைமுறைகள் வந்து இன்றைக்கி இளைஞர்கள் 100க்கு 90 பேர் வந்து மதுவால் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. 10 விழுக்காடு வந்து பிறப்பு குறைஞ்சிருக்கு, பார்த்துருக்கீங்களா? அப்போ 10 விழுக்காடு பிறப்பு குறைஞ்சிருச்சுன்னா இங்கே என்ன நடக்குதுன்னு பாருங்கள். 1 லட்சம் கோடி வந்து விற்கிற சாராயத்தில் வந்து ஊழல் இருக்குன்னா அந்த பணத்தை இந்த அரசு என்ன செய்ய போகுது? வரும் தேர்தலில் அப்படியே இந்த மக்களுக்கு கொடுத்து இந்த தேசத்தை நாசமாக்கி இலவசத்தை கொடுத்து எந்த மண்ணிலங்க வந்து மிக்சியும் கிரைண்டரும் காத்தாடியும் ஆடும் மாடும் கோழியும் எந்த இடத்துலங்க இப்படி வந்து இலவசத்தை அள்ளி வீசி இந்த மக்களுடைய அறியாமையை வந்து தனதாக்கி அதிகாரத்தில் உட்கார்ற ஒரு கீழ்த்தரமான ஒரு அரசியல் என்பது இந்த திராவிட அரசியல் கற்றுக் கொடுத்தது இந்த மக்கள்கிட்ட. அப்போ எளிய மக்கள்கிட்ட இன்றைக்கி 50 கிலோ அரிசி வாங்கினாங்க. ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி 50 கிலோ அரிசி இருந்துச்சு, சீனி இருந்துச்சு, பாமாயில் கொடுத்தேன். இன்றைக்கி என்ன கொடுக்குறான்னு சொல்லுங்கள்? ரேஷன் கடை பேருக்கு இருக்குது, ஒரு 4 கிலோ கொடுக்குறான். இன்றைக்கி வந்து கிராமங்களில் வந்து சாலை கிடையாது, நல்ல கழிப்பறை இல்லை, தமிழ் வழி கல்வி இருக்குது, அந்த தமிழ் வழி கல்வியில் வந்து ஆசிரியர்கள் இல்லை. இங்கே எல்லாமே பொய்யா கட்டமைக்கப்பட்டிருக்கிறதுங்கிறது எல்லாருக்குமே தெரியுது. அப்போ இந்த இடத்துல நமக்கான அரசியல் அதிகாரம் என்பது தேவை என்பதும் இங்கே தமிழை தாய்மொழியாக கொண்ட மக்களும் இந்த மண்ணை மாற்றுமொழி பேசுகிற மக்கள் இந்த மண் சார்ந்த மக்களும் வந்து முடிவெடுக்கிற இடத்துக்கு வந்துட்டாங்க. ஐயா ராதாரவி இருக்காரு, ஐயா ராதாரவியோட அறிக்கையை போய் பாருங்க. அவர் சொல்கிறாங்க, நாம் தமிழர் கட்சியோட கொள்கை கோட்பாடுகள் என்ன சொல்லுது, முடிவெடுக்கிற இடத்துக்கு நான் வரணும், அதை என்ன அனுமதிங்கிறது, இதில் என்ன தப்புங்கிறாரு. இல்லை, இப்போ மக்களை குறிப்பிட்டீங்க, மக்கள் வந்து இவ்வளவு சிக்கல்களில் வந்து இருக்காங்க, மக்கள் வந்து மாற்றி வாக்கு செலுத்துவாங்கன்னு சொல்கிறீங்க. 2024 தேர்தலுக்கு முன்பு வந்து சென்னையில் வெள்ளம் வந்தது. சென்னையில் வெள்ளம் வரும்போது வந்து அமைச்சர்கள் பார்க்கல, எம்பிக்கள் பார்க்கல, யாருமே வரல அப்படிங்கிறது தான் சென்னை மக்களோட பெரிய குற்றச்சாட்டாக இருந்துச்சு. வடசென்னை, தென்சென்னை, மத்திய சென்னை 3 சென்னைகள்லையுமே வந்து கடுமையான அதிருப்தி இருந்துச்சு. ஆனாலும் வந்து திமுகவுக்கு தான் மக்கள் வாக்கு செலுத்துறாங்க. நீங்கள் சொன்ன இந்த தேர்தல் வந்து நீண்ட காலமாக இல்லை, 2025 தான் இது. 2024 எவ்வளவு குற்றச்சாட்டு வச்சாங்களோ அதே மக்கள் திமுகவுக்கு தான் மறுபடியும் வாக்கு செலுத்துறாங்க. ஒரு பிரச்சனை முடிஞ்சவுடனே இன்னொரு பிரச்சனை, ஒரு சிக்கல் முடிந்தவுடனே இன்னொரு சிக்கல். பெரிய அளவில் மாற்றம் இல்லை. ஏன்னா இப்போ கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணம் நடந்துச்சு, அதன் பிறகுதான் 2024 தேர்தல் நடக்குது. அந்த பெரிய அளவில் சிக்கல்கள் இருக்குது, கள்ளச்சாராயம் வந்துருச்சு, மக்கள் வந்து இறந்தாங்க, அவ்வளோ பேர் பாதிக்கப்பட்டாங்கன்னு சொன்னாலும் மக்கள் அதெல்லாம் மறந்துட்டு திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் தானே வாக்கு செலுத்துறாங்க. அதாங்க இப்போ 4% வாக்குகள் 4% விழுக்காடு வந்து திமுகவுக்கு வாக்குகள் குறைஞ்சிருச்சுங்கிறது உங்களுக்கு தெரியுதா? புரிஞ்சுக்கிட்டீங்களா? கடந்த தேர்தலில் ஆனால் வெற்றி அவங்களுக்கு தானே கிடைக்குது. ஆமாங்க, அது இந்த மாற்றம் வந்து இந்த வெற்றி என்பது இதை தொடர்ந்து இந்த மண்ணில் நிற்கும் அப்படிங்கிறது வந்து அது உண்மை இல்லை, கண்டிப்பாக மாறும். இன்னும் வரும் இந்த தலைமுறைகள் வந்து மாற்று அரசியலை நோக்கி பயணிக்கக்கூடிய காலம். இப்போ வர்ற தலைமுறைகள் சின்ன பசங்கள்லேருந்து 18 வயசு தாண்டுகிற அந்த மக்கள் இருக்கார், மாணவர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, இவன் வந்து மாற்றத்தை நோக்கிய ஒரு பயணம். ஒன்றுமே இல்லை, இழப்பதற்கு ஒன்றுமல்ல, இந்த ஆட்சியை அகற்றினால்தான் நாம் வாழ முடியும் ஒரு கால சூழல் வந்துருச்சு. அப்போ அதற்கான காலம் பிரசவிக்கும். வரும் தேர்தலில் பெரும் மாற்றம் வரும், நீங்கள் கண்டிப்பாக நம்பலாம். இப்போ அதே மாதிரி ஒரு தமிழ் தேசிய அரசியலுங்கன்னு பேசும்போது திராவிடத்துக்கு மாற்று, இங்கே இருக்கக்கூடிய பிஜேபி இந்துத்துவ அரசியலுக்கு மாற்று அப்படின்னு சொல்லணும், காங்கிரஸ் இந்திய தேசிய அரசியலுக்கு மாற்று, கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு மாற்று அப்படின்னு ஒரு தமிழ் தேசிய அரசியல் பேசுறீங்க.
இது தேர்தல் அரசியல்ல மட்டும் நின்றா அது வந்து பெரிய அளவுல அடுத்த கட்டமா போக முடியுமா? ஏன்னா தேர்தலில் நிக்கிறது மட்டும் தான் தமிழ் தேசிய அரசியல் கிடையாது. அதை தாண்டி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். அந்த அரசியலை முன்னெடுக்கிற மாதிரி இருக்காது இப்ப தமிழ் தேசிய அமைப்புகள், கட்சிகள்லாம். இல்லை, தமிழ் தேசிய அமைப்பு ஒன்று புரிஞ்சுக்குங்க. தமிழ் தேசிய அரசியல் என்பது வந்து அரசியல் அல்ல. இப்போ திராவிடம் என்பது அரசியல், காங்கிரஸ் என்பது அரசியல், இங்கே இருக்கிற போலி கம்யூனிஸ்டுகள் அரசியல். தமிழ் தேசிய அரசியல் என்பது வாழ்வியல். அது எங்களோட வாழ்வியலுங்க. இப்போ நான் பட்ட அடியும் வேதனையும் நான் கடந்து வந்த பாதையும் என் பிள்ளைக்கு போகக்கூடாது. நல்லா புரிஞ்சுக்கணும். அதைத்தான் வந்து இந்த திராவிட தத்துவவாதிகள் நீங்கள் சொல்கிற அந்த பொய்ப்புமா, இதை நாங்கள் இந்த மண்ணுக்கானவன் ஆளும் உரிமையை வாழும் உரிமை அனைவருக்கும் உண்டு, ஆளும் உரிமை எமக்குன்னு ஏன் சொல்கிறேன்னா, என் பிள்ளைகளுக்கு என்னங்க கொடுக்க போகிறீங்க? குடிக்கிற தண்ணி விஷமாயிருச்சு, குடிக்கிற தண்ணி விஷமாயிருச்சு, சாப்பிட்ற சாப்பாடு விஷமாயிருச்சு. இந்த சென்னை வந்து வாழ தகுதி இல்லாத இடமா மாறிடுச்சு. ஒத்துக்கிறீங்களா? ஒரு நாள் மழை வந்துச்சுன்னா மறுநாள் தாங்கலை. அப்போ இத்தனை ஆண்டுகளாக வந்து சிங்கார சென்னைன்னு வச்சுருந்த அந்த பொழிகின்ற மழையை கூட கடத்தலை. நீ என்ன வந்து பாதாள சாக்கடை திட்டத்தை வச்சுருந்தீங்க, எத்தனாயிரம் கோடி ஒதுக்குனீங்க, எத்தனாயிரம் கோடி தின்றுக்கிறீங்க. அப்போ எல்லாமே இந்த இடத்துல வந்து தவறாக நடக்குது. எங்கள் அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கான வாழ்வியல் தமிழ் தேசிய அரசியல் என்பது அது அரசியல் அல்ல, அது எங்களுடைய வாழ்வியலுங்க, எங்கள் வாழ்வியல். இல்லை, அந்தந்த தேசிய இனங்களுக்கான கலை இலக்கிய பண்பாடு கலாச்சாரம் நிலம் அரசு கொடை குற்றம் அதை பாதுகாக்கணும். அப்போ அதை பாதுகாக்கணுங்கிற நோக்கம் எனக்கு இருக்கணும்ல, அதை புரிஞ்சுக்கணும்ல. அப்போ இன்னைக்கு தமிழ் சமூகங்கள் இது தமிழை தாய்மொழியாக கொண்ட இத்தனை மக்கள் இருக்கிறோம். தமிழை தாய்மொழியாக கொண்ட மக்கள் ஏன் தென் தமிழகத்தில் ஏன் சாதி கலவரம் குறையலை? திருநெல்வேலி தூத்துக்குடியில் மட்டும் இந்த 5 ஆண்டுகளிலே மட்டும் குறிப்பிட்டு 2 சமூகத்தில் 500க்கும் மேற்பட்டவர்கள் வந்து வெட்டி படுகொலை செஞ்சுருக்காங்க. அவன் வெட்டி படுகொலை செய்யப்பட்டவன் ஏன்டா வெட்டினா நான் சும்மா வெட்டுறேங்கிறான். அப்போ உனக்கு பின்புலமாக உள்ளவன் யார்? ஒரு டீ கடையில் இருக்கான், சாராய கடையில் மது கடையில் ஒருத்தனை வெட்டுறான், ஏன் வெட்டினா நான் சும்மா வெட்டினாங்கிறான். அப்போ அதற்கு பின்புலத்தில் உள்ளவன் யார்? அப்போ ஒரு பார்வை முதல்ல ஒரு ஆள் சந்திப்பதற்கு முன்பு முதல்ல நம்ம சந்திக்கும் போது நீ என்ன சாதி நான் என்ன சாதி அப்படிங்கிற அந்த பார்வை. ஏன் நீ பகுத்தறிவு பேசுறீங்க? பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியாருங்கிறீங்க, நாங்கதே வந்து சமூக நீதியை கற்றுக் கொடுத்துங்கிறீங்க. ஏன் மனிதன் வெட்டி கொள்ளுகிறான் என்றால் இங்கே என்ன நடக்கு? ஏதோ ஒரு இடத்துல வந்து தவறு நடக்கு. இதற்கும் திராவிடம் தான் காரணம் சொல்ல முடியும். கண்டிப்பா அவங்க தான் காரணம். தமிழ் சமூகத்துக்குள்ள அடிச்சுக்கிட்டாலும் திராவிடம் தான் காரணம். தமிழ் சமூகத்துக்குள்ள ஏன் தொடர்ந்து அடிச்சுக்கிட்டு இருக்கிற? ஏன் அடிச்சுக்கிட்டு இருக்க? என்ன காரணம் நடக்கும்? எத்தனையோ இங்க நீ மேல வரக்கூடாது, நான் மேல வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு பிரச்சனை தானே போயிட்டு இருக்கு. இப்போ தொடர்ந்து இதுதானே சிக்கலாயிட்டு இருக்கு. அதே மாதிரி இன்னொரு கேள்வி இருக்கு சார். இப்போ தமிழ் தேசியம் பேசக்கூடிய கட்சிகள் ஆட்சி அதிகாரம் வேண்டும்னு பேசக்கூடிய இளைஞர்களா இருக்கட்டும் வாக்கு செலுத்துறாங்க, தேர்தலில் வாக்கு செலுத்துறாங்க. அதை தாண்டி இங்க வந்து வணிக ரீதியா வந்து தமிழ் தேசிய அமைப்புகளோ அதை தாண்டி தமிழர்களோ வந்து மேல வந்தாதானே தமிழ் தேசிய அரசியல் வந்து வெற்றி பெற முடியும். இங்க இருக்கக்கூடிய வணிகத்துல மேல வந்து பெரிய அளவுல இருக்கக்கூடிய தலைவர்களா இருக்கட்டும், பெரிய இயக்கங்களா இருக்கட்டும், அது வந்து தமிழ் தேசியத்தை ஆதரிக்குது. அதாவது ஒரு தாய்க்கு பிறந்த 4 பிள்ளைக்கு 4 மனநிலை இருக்கு. அதற்காக வந்து ஏதோ ஒரு இடத்துல தமிழ் சமூகங்களுக்குள்ள உள்ள ஏற்றத்தாழ்வுகள் வணிகத்தினுடைய போட்டி இருக்கும் பொழுது வந்து ஒட்டுமொத்த தமிழ் சமூகமும் இப்படித்தான் இருக்குங்கிறது பொய். வணிகம் என்பது குறிப்பிட்ட அதிகாரத்தை நோக்கியே நிற்குது. அப்போ அதிகாரம் என்பது யாரிடம் இருக்கிறது என்றால் மாற்றுமொழி பேசுகிற மக்களிடம் தான் இருக்குது. புரிஞ்சுட்டீங்களா? அப்போ இங்கே வணிகம் செலுத்தக்கூடிய சிறு முதலாளிகள் பெரும் முதலாளிகள் வந்து ஆளும் வர்க்கத்தையே வந்து அண்டி சமரசம் பண்ணி அப்படியே வந்து தன் வணிகம் செய்து பழக்க. அதெல்லாம் தமிழர்கள் தானே. அவங்க வந்து இப்போ திராவிடம் பேசக்கூடிய அந்த அரசியலுக்கு வந்து ஆதரவா நிற்கிறாங்க. அதே மாதிரி பிஜேபி பேசக்கூடிய இந்துத்துவ அரசியலுக்கு வந்து ஆதரவா இருக்காங்க, காங்கிரஸ் பேசக்கூடிய அரசியலுக்கு ஆதரவா இருக்காங்க. தமிழ் முதலாளிகள் தமிழ் தேசிய அரசியலுக்கு அந்த பக்கம் அதிலே முடிவெடுக்கிற இடத்துல யார் இருக்கிறார்கள் என்பதுதான் பார்வை. அப்ப பன்னெடுங்காலமாக சுதந்திரத்திற்கு பிறகு இந்த மண்ணில் முடிவெடுக்கிற ஒரு கால சூழல் யாருச்சுன்னா காங்கிரஸ். அதற்கு பிறகு இந்த மண்ணில் கோலைச்சது திராவிட கட்சிகள். அந்த திராவிட கட்சிகள் அதிகாரத்தில் இருந்து இன்று வரை இந்த நொடிப்பொழுது வரை மாற்றுமொழி பேசுகிற மக்கள் மட்டும்தான் அதிகாரத்தை கையில் எடுத்து முடிவெடுக்கிற இடத்தில் இருக்கிறதுனால் பெரும் முதலாளிகளும் சிறு வணிக முதலாளிகளும் வந்து ஆளும் வர்க்கத்தையே வந்து அப்படியே சார்ந்தே வாழக்கூடிய சூழல் வந்துருச்சு. இன்னைக்கு இருக்கிற தென் சென்னை, வட சென்னை, மத்திய சென்னை, செங்கல்பட்டு, விழுப்புரம், தென்னார்காடு, வடார்காடு, திருவண்ணாமலை, டெல்டா மாவட்டம், தஞ்சாவூர், நாகப்பட்டினம், தேனி, திண்டுக்கல், மதுரை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி, இது பெரும் நகரங்கள் முழுவதும் நீங்கள் எந்த இடத்துல திராவிட கட்சிகள் இருக்கிறார்கள் என்று சொல்கிறோரோ அந்த திராவிடத்தின் பேரில் வந்து வணிகம் செய்யக்கூடிய கூட்டம் தமிழர்கள் அல்ல. முடிவெடுக்கிற இடத்தில் மாற்றுமொழி பேசுகிற மக்கள் இருக்கிறார்கள்.
அப்ப பெரும்பான்மையான மக்கள், மாற்று மொழி பேசுகிற மக்கள் வணிகத்தை கையில் எடுக்கும் பொழுது, சிறுபான்மையாக உள்ள வணிகத்தை கையில் எடுக்கிற கூட்டம் பெரும்பான்மையாக வணிகம் செய்யக்கூடிய மாற்று மொழி பேசுகிற மக்களை கண்டு அஞ்சுகிறார்கள். இதுதான் உண்மை. இல்ல அப்ப அவங்க அஞ்சக்கூடாது, அவங்களுக்கு ஆதரவா இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடை வந்து தமிழ் தேசியம் பேசக்கூடிய கட்சிகளும் அமைப்புகளும் உருவாக்கணும் தானே. அதை உருவாக்குறது அப்போ நான் அதுதான் நான் கேட்கிறேன். என் மண்ணுக்கான அதிகாரம், ஆட்சி எனக்கு வேணும்னு நான் பேசுறேன். இல்ல ஆட்சி அதிகாரம் வர்றதுக்கே வந்து அந்த வணிகர்கள் வந்து தேவைப்படுறாங்க. அதாவது இங்க தமிழ் தேசிய அரசியல் இத்தனை ஆண்டுகள்ல நீங்க வீழ்ந்துட்டீங்க அப்படின்னா நீங்க சொல்றது சரி. சோல்னா பையிலையும் 4 அரங்குகளும் பேசுகின்ற அரசியல் களம் இன்று வந்து வாக்குகளா மாறுறதே இந்த காலம்தான். புரிஞ்சுட்டீங்களா? அப்ப ஈழ போருக்கு பிறகுதான், ஈழ படுகொலைக்கு பிறகுதான் வந்து தமிழர்களுக்கான வாக்கு எண்ணிக்கை, அரசு அதிகாரம், ஆட்சி எல்லாம் அந்த எண்ண ஓட்டம்ங்கிறது இப்பதான் பிரசவித்திருக்கு. புரிஞ்சுட்டீங்களா? அப்ப இந்த இடத்துல வந்து காலப்போக்கில் அதாவது பல 100 ஆண்டுகளாக வீழ்ந்து கிடந்த தமிழ் சமூகம் மத்தியில வந்து இந்த நூற்றாண்டில் அதில் ஈழப்படுகொலைக்கு பிறகுதான் தன்னாட்சி வேண்டும் என்ற ஒரு நிலை உருவாகியுள்ளது. அந்த தன்னாட்சியில் கண்டிப்பாக தமிழ் தேசிய அரசியல் வெல்லும். எதனால் வெல்லும் என்றால், இந்த தமிழ் தேசிய அரசியல் என்பது வெறும் அரசியல் அல்ல, தமிழர்களுடைய வாழ்வியல். இந்த வாழ்வியல் என்பது வீழ்ந்தால் அரசியலும் வீழும். அதனால் அரசியல் வாழ வேண்டும் என்றால், எங்களுடைய வாழ்வியல் நிலைக்க வேண்டும் என்றால், தமிழர்களுடைய ஆட்சி வேண்டும் என்பதில் வந்து இனிவரும் தலைமுறைகள், நான் சொல்றேன், நான் இப்ப குடிச்சிருக்கேன் அப்படின்னா என் பிள்ளைகள் குடிக்கக்கூடாது. இன்னைக்கு இளைஞர்கள் வந்து 100க்கு 90 பேர் வீதிக்கு கஞ்சா விற்கிறான், வீதிக்கு சாராயம் விற்கிது அரசு. அப்ப கள்ளத்தனமாக கஞ்சா விற்கிறான், சாராயம் விற்கிறான், சாராயம் காய்ச்சிறான், கலவரங்கள் நடக்கு. எப்படி என்ன காவல்துறை என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு? இது யார் முதலையாக இருக்கு? அப்ப தென் மாநிலங்களில் உள்ள கஞ்சாவை தீர்மானிக்கிற சக்தியா வந்து மதுரை நிற்குது. இன்னைக்கு தென் மாநிலத்தில் உள்ள கஞ்சாவை தீர்மானிக்கிற சக்தியா மதுரை நிற்கும். அப்ப ஆளும் வர்க்கம் எதை நோக்கி பயணிக்கிறது நீங்க பாருங்க பார்ப்போம். அப்ப எவன் செத்தான, இளைஞர்கள் அழிஞ்சாலன்ன, இளைஞர்கள் மலாடான்னு, இளைஞர்கள் வந்து சர்வ நாசமா போனா எனக்கு என்ன, தமிழ் வழிபாட்டு மொழி என்ற போய் தொலைட்டோம், தமிழ் வழக்காடு மொழியும் இல்லை அதுவும் போட்டோம். அப்ப இந்த இடத்துல நான் அதிகாரத்திற்கு வரணும், அதற்காக எதுவும் நான் சந்திக்க தயார் என்ற ஒரு காட்டுமிராண்டித்தனமான ஒரு பார்வைதே இங்க தமிழர்களுக்கு இவ்வளவு அழிவுக்கு காரணம். இப்போ நீங்க முன்னாடியே குறிப்பிட்டீங்க 2009க்கு பிறகு வந்து மாற்றம் நிகழ்ந்ததுன்னு சொல்றீங்க. இப்போ ஒரு அமைப்பு, ஒரு அரசியல் கட்சி வந்து வெற்றி பெறணும்னா எல்லா சமூகங்களோட, எல்லா மொழி பேசக்கூடிய, எல்லா மதம் சார்ந்த மக்களும் வந்து வாக்கு செலுத்தணும், அவங்க ஆதரவு தேவை அப்படின்றது. இப்போ தமிழ் தேசியம் பேசக்கூடிய அமைப்புகளுக்கு வந்து பிற மொழியினர் வந்து ஒரு ஆதரவு தெரிவிச்சா மட்டும்தானே வெற்றியை நோக்கி பயணிக்க முடியும். அவங்களுக்கு எதிராக செயல்படுறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு. இல்லப்பா, ஐயா மணியரசன் இருக்காரு, ஐயா பல நெடுமாறன் இருக்காரு, அதை சார்ந்து புதுக்கோட்டை பாவாணன், இன்னும் பல அமைப்புகள் இருக்கு. தமிழ் என்ற பேர்வையில் வந்து பல அமைப்புகள் வந்து இன்னைக்கு பிறந்து ஊர்ந்து நடந்து வந்துட்டு இருக்கு. ஆனா இன்னைக்கு இருக்க அரசியல் களத்துல வந்து நாம் தமிழர் கட்சி தான் பெரிய அரசியல் களம். அந்த நாம் தமிழர் அரசியல் கலை அந்த கட்சியில வந்து மாற்றுமொழி பேசுகிற மக்கள் இல்லைன்னு நினைக்கிறீங்கன்னா? இருக்கிறாங்க. மாற்றுமொழி கட்சிக்குள்ள இருக்க சொல்றேன், வெளியில இருக்கக்கூடிய மக்கள் வந்து வாக்கு செலுத்துறாங்க. இப்போ விஜய் அவர்கள் கட்சி தொடங்கினாங்க, அதுல வந்து எல்லா மொழி பேசக்கூடியவர்களோட வாக்குகளும் வேண்டும் அப்படிங்கறது அவரோட நிலைப்பாடா இருக்கு. திராவிடம் தமிழ் தேசியம்ங்கிற ஒரு விஷயமோ இல்ல இந்திய தேசியம் அப்படிங்கிற ஒரு விஷயமோ எதுவுமே இல்லாம எல்லா மக்களோட வாக்குகளும் வந்தாதான் வெற்றி பெற முடியும் அப்படி ஒரு நிலைப்பாடு எடுத்துதான் ஒரு தேர்தலில் பங்கேற்கிறாரு. ஆனா நாம் தமிழர் கட்சி தமிழ் தேசியம் அரசியல் பேசக்கூடியவர்கள் வந்து பிற மொழியினருக்கு எதிராக இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்குல்ல? இல்ல, அந்த பார்வை மாறுது. ஏன் அப்படின்னா, இப்ப 2008 நாம் தமிழர் இயக்கம் அரசியல் கட்சியாக மாறுது. அதற்கு பிறகு 16 ஆண்டு கால பயணம் நாம் தமிழர் கட்சி, 16 ஆண்டு கால பயணம். இந்த 16 ஆண்டு கால பயணத்துலதான் வந்து மறுக்க முடியாத எதிர்கட்சியா இருக்கிறது நாம் தமிழர் கட்சி. புரிஞ்சுங்களா? அதுவும் போக எண்ணப்பட்ட வாக்குகள் அல்ல, அறிவிக்கப்பட்ட வாக்குகள் தான் 36 லட்சம். நல்லா புரிஞ்சுக்கணும், எண்ணப்பட்ட வாக்குகள் அல்ல, அறிவிக்கப்பட்ட வாக்குகள். அவங்க என்ன சொல்றாங்களோ அதுதானே நான் கேட்க முடியும். நீங்க தேர்தலில் போட்டிடுறீங்க, நான் அரசு. அப்ப நான் என்ன சொல்றேன்னா அந்த வாக்குகள் தான் நிக்குது. அப்ப இதுவும் கூட வந்து வளர்ந்த நாடுகளில் கூட வந்து முன்னணி வாக்கு இயந்திரங்கள் இல்லை, வந்து வாக்குச்சீட்டு தான். அப்ப இந்த இடத்துல இருக்குது அப்படின்னா அதுவே பெரும் பிழையாக பார்க்கிறோம், பெரிய தவறாத்தை நம்ம பார்க்கிறோம். அதுவும் கூட அப்ப இந்த வெறும் 14 ஆண்டு 15 ஆண்டு கால பயணத்துல இவ்வளவு பெரிய அரசியல் சக்தியாக மருவி நிற்கிறது வந்து நாம் தமிழர் கட்சிக்கு கிடைத்த வெற்றி மட்டுமில்ல, தமிழ் தேசிய அரசியலுக்கு கிடைத்த வெற்றி. நல்லா புரிஞ்சுக்கணும்.
அப்போ பெரும்பான்மையான மக்கள் அறிவுத்தளத்தில் உள்ள மாற்றுமொழி பேசுகிற மக்களும் என்ன விரும்புகிறார்கள் என்றால், நாம் தமிழர் கட்சியினுடைய கொள்கை சரி, அவர்கள் எடுத்து வைத்த கோட்பாடுகள் சரி, அதை நாம் ஆதரிக்க வேண்டும். அதையெல்லாம் தவிர்த்து இயற்கை வளங்களை பாதுகாக்கிறது, மண் வளம், மலை வளம், காட்டு வளம், மணல் வளம், கடல் வளத்தை பாதுகாக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியினுடைய கோட்பாடுகளை மாற்றுமொழி பேசுகிற மக்கள் தவிர்க்க முடியல. நல்லா பேசுகிறாரு, நல்ல கோட்பாடுகள் இருக்குது, நல்ல கொள்கைகள் இருக்குது. இதை நம்ம ஏன் ஆதரிக்கணும்? ஆதரிச்சுட்டே ஆகணும். இப்போ திராவிடம் அதிகாரத்தில் இருக்குங்கிறதுக்காக அப்போ அந்த மாற்றுமொழி பேசுகிற மக்களும் பாதிக்கப்படுற அன்னைக்கு சின்ன சின்ன பசங்கள்லாம் சாராயமும் கஞ்சாவும் குடிச்சு எதுக்கு கொலை செஞ்சான்னு தெரியல, கல்வி இழக்கிறான், சமூகத்தில் குற்றம் செய்கிறான், குற்ற பின்னணியிலேருந்து அழிஞ்சு போகிறான். அப்போ இதனால் பாதிப்புன்னு அந்த குடிகளும் உணர்றாங்கல்ல, இதனால் பாதிப்பு அப்படின்னு. அதனால் நாம் தமிழர் கட்சி வேணும், மறுக்கக்கூடாது அப்படிங்கிறத விரும்புகிறாங்க. இந்த தேர்தலில் 2026 வந்து எந்த விதத்திலையும் அவர் விஜய் வந்தாலும் சரி, இன்னொரு நடிகர் கட்சி ஆரம்பித்தாலும் சரி, பெரும் முதலாளிகள் வந்தாலும் சரி, இப்போ திராவிட முன்னேற்ற கழகம் கொள்ளையடிக்கப்பட்ட 1 லட்சம் கோடியும் வந்து இலவசமாக அள்ளி கொடுத்தாலும் சரி, ஒரு கட்டத்தில் பணங்கள் கொடுத்தாத்தே வாக்கு போடுவேன்னு ஒரு நிலை வந்துச்சு. இப்போ பணத்தை வாங்கி வச்சுட்டு மக்கள் யாரை தேர்ந்தெடுக்கணும் முடிவுக்கு வந்துட்டாங்க. அப்போ இந்த வர்ற தேர்தலில் வந்து இப்போ இன்னைக்கு 1 லட்சம் கோடியை வந்து கொள்ளையடிச்சு இந்த தேர்தலில் வந்து அரசு தேர்தலுக்காகவே இந்த வேலையை செய்யுதுங்கிற அந்த நிலைப்பாடு மக்கள் உணர ஆரம்பிச்சுட்டாங்க, இளைஞர்களும் உணர ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ என்னன்னா இவங்களிருந்து மாற்று வேணும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு காலம் பிரசவித்தது. இந்த காலம் பிரசவித்தது. அதனால வந்து இந்த 14 ஆண்டு கால பயிற்சி, இந்த 14 ஆண்டு கால ஒரு போராட்டத்திலையும் கடந்து வந்த பாதைகள்லையுமே வந்து நாம் தமிழர் கட்சி இவ்வளவு பெரிய வெற்றி அடைஞ்சிருக்குன்னா இந்த தேர்தலில் வந்து கண்டிப்பாக வெற்றி அடையும். இந்திய அளவில் வந்து பிஜேபி ஆர்எஸ்எஸோட அரசியல் அவங்களோட நகர்வு வந்து ஒரு திட்டமிட்டு ஒரு நீண்ட கால செயல் திட்டத்தில் வந்து பயணிப்பாங்க அப்படிங்கிறது தான் நம்ம அரசியலாக பார்க்க முடியுது. அது வந்து ஒரு எந்த தலைமைக்கு கீழே இருக்காது. அது ஒரு கருத்தியல் ரீதியாக, ஒரு அரசியல் ரீதியாக வந்து பிஜேபி ஆர்எஸ்எஸ் இந்துத்துவ அரசியல் வந்து அப்படியே இந்தியா முழுக்க பரவி நிற்கிறத நம்ம பார்க்க முடியுது. இப்போ தமிழ் தேசியம் அரசியல் பேசும்போது, நாம் தமிழர் கட்சின்னு பேசும்போது, அது சீமானவர்கள் ஒற்றை தலைமை அப்படிங்கிற ஒரு குறுகிய வட்டத்தில் போய் நிற்கும் போது தமிழ் தேசிய அரசியல் வந்து அடுத்த கட்டமாக நகருமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. அதே மாதிரி இந்த அரசியல், தமிழ் தேசியம் அரசியல் பேசக்கூடிய அரசியல் வந்து சாதி ரீதியா ஒரு இடத்துல நிக்குதுன்னா அது மீண்டும் வந்து பின்னாடி தானே போகும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. இல்லை, அது நல்லா புரிஞ்சுங்க. நீங்க சொல்ற பாரதிய ஜனதா கட்சி இப்போ பெரும் நகர்வோடு அகண்ட பாரதம் என்ற நோக்கோடு வந்து அது அங்க வந்து ஒரு ஒற்றை தலைமைன்னு ஒற்றை தலைமை இல்லை, அதாவது வந்து அவங்களுடைய தலைமைகள் மாநிலம் தழுவிய எல்லா மாநிலங்களிலும் பெரிய கட்சியாக இருந்தாலும் சரி, மண் சார்ந்த பிரச்சனைகளை வந்து பாரதிய ஜனதா கட்சி கையில் எடுத்து வெல்ல முடியாது. மண் சார்ந்த பிரச்சனை, இந்த மண்ணுக்கான பிரச்சனையை அவங்க கையில் எடுக்க முடியாது. புரிஞ்சுங்களா? தமிழ் வந்து இறைமொழி, தமிழ் மொழியும் சரி, இந்த மக்களும் சரி, கொஞ்ச நாளைக்கு ஏமாத்தலாமே தவிர வந்து அவங்கள வெல்ல முடியாது. ஏன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல மொழி, இனம், தமிழ் என்று இந்த நிலப்பரப்பில் தமிழுக்காகவும் மொழிக்காகவும் செத்து விழுந்தவர்கள் இந்த மண்ணில் இருக்கிறார். இதுபோன்று இந்திய பெருந்தேசத்தில் எந்த இடத்திலும் தன் மொழிக்காகவும் இனத்திற்காகவும் செத்து விழுந்த கூட்டம் யாருமே இல்லை. அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் வந்து தமிழர்களை வென்றுவிட முடியாது. இந்தி திணிப்பு, கலாச்சார சீரழிவு, பண்பாட்டு சீரழிவு, அரசியல் கொலை, அரசியல் சீரழிவு, இது எல்லாம் வந்து ஒரு காலம் இந்த தமிழர்களுக்கான ஒரு ஒரு சாபமான ஒரு நிலைப்பாடாக இருக்குமே தவிர வந்து இது ஒருபோதும் வெல்லாது. புரிஞ்சுட்டீங்களா? பாரதிய ஜனதா கட்சி போட்டியிடலாம், ஆனால் இங்கே தமிழர்களுக்கான ஒரு அரசியலை வென்றெடுப்பது, அந்த தமிழை தாய்மொழியாக கொண்ட மக்கள், இந்த மண்ணை நேசிப்பவன், மலையை நேசிப்பவன், காடை நேசிப்பவன், நீர் நிலம் நிலத்தை வந்து நேசிக்கிற ஒரு குடிமகன், ஒரு தமிழ் மகனால்தான் இந்த நிலத்தை வந்து வெல்ல முடியும். புரிஞ்சுட்டீங்களா? இல்லை, அந்த அரசியல் வந்து வெல்ல முடியாதுன்னு சொல்றீங்க. ஆனால் பிஜேபி அரசியல் வந்து எல்லா இடத்துலையும் பரவி இருக்குது. இன்றைக்கு தமிழ்நாட்டிலே வந்து அவங்க வந்து வாங்கிட்டு இருக்காங்கல்ல. இப்போ நான் கேட்குறது வந்து இப்போ அண்ணாமலையாக இருக்கட்டும், அதற்கு முன்பு வந்து எல்முருகனாக இருக்கட்டும், தமிழிசை சவுந்தரராஜனாக இருக்கட்டும், அவங்க யார் வேணால் மாறிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் பிஜேபிங்கிற ஒரு அரசியல் வந்து தொடர்ந்து வந்துகிட்டு இருக்குல்ல. ஆர்எஸ்எஸ் இந்துத்துவ அரசியல் தொடர்ந்து வந்துட்டு இருக்குல்ல. இங்கே தமிழ் தேசிய அரசியல்னு பேசும்போது சீமான்கிற ஒற்றை தலைமையை மட்டுமே காமிச்சிக்கிட்டு இருக்க, அது சரியானு கேட்குறேன். தமிழ் தேசிய அரசியல்ங்கிறது அதை தமிழ் தேசியம் அப்படிங்கிற ஒரு அரசியலை தானே நீங்கள் கட்டமைக்கணும். சீமான்கிற ஒரு தனிநபரை வந்து பிம்பமாக கட்டமைக்கிறது எப்படி சரியா இருக்கும்? அது அடுத்த கட்டத்துக்கு எப்படி வளரும்னு கேட்குறேன். நீங்கள் சொல்கிறது வந்து இன்னைக்கு இருக்கிற தலைமை அண்ணன் வந்து சீமானை தவிர்த்து இன்னொரு தலைமையை வந்து மாற்ற வந்து உடனே இங்கே கொண்டு வர முடியாது.
தேசிய கட்சிகள் 2 ஆண்டுகளுக்கு ஒரு தடவை 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வந்து மாநிலம் தழுவிய தலைவர்களை வந்து தேர்ந்தெடுத்தது அது சுழற்சி முறையில் வைக்கும். ஆனால் நாம் தமிழர் கட்சி வளரக்கூடிய 14 ஆண்டுகள் ஆகி கடந்து வளர்ந்து நிற்கிறது. சீமானை பிடிக்கும் பிடிக்கலைங்கிறத விட அவர் தத்துவத்தை யாரும் பிடிக்கலன்னு சொல்ல முடியாது. புரிஞ்சுங்களா? அவர் இருக்கும் வரை 2ஆம் கட்ட தலைவர்கள் தலைவன் கூட தன்னை அறிவித்துக் கொள்ளாதவர். சீமான் வந்து தலைவன் கூட தன்னை அறிவித்துக் கொள்ளாதவர். தலைமை ஒருங்கிணைப்பாளர். இன்று நாம் தமிழர் கட்சியில் கட்டமைக்கப்பட்ட தலைமைகள் போன்று வேறு எந்த கட்சிகளும் வந்து அவருக்கு இணையான தலைவர்களை உருவாக்கிய கட்சி எந்த கட்சியிலுமே இல்லை. உங்களுக்கு எத்தனை மாநில ஒருங்கிணைப்பாளர்களை காட்டணும் நாங்கள் சொல்கிறேன். அவர் தலைவர் கிடையாது, அந்த கட்சியோட ஒருங்கிணைப்பாளர், தலைமை ஒருங்கிணைப்பாளர். 100க்கும் மேற்பட்ட தலைமை ஒருங்கிணைப்பாளர், மாவட்ட ஒருங்கிணைப்பாளர், மாநில ஒருங்கிணைப்பாளர், இப்படி எண்ணற்ற ஒருங்கிணைப்பாளர்கள், பின்னாடி உள்ள தளபதிகள், படை தளபதிகள், மாவட்ட தளபதிகள், ஒன்றிய தளபதிகள்னு கட்டுக்கோப்பான ஒரு இயக்கமாக இருக்கிறதை தவிர வந்து இந்த குற்றச்சாட்டு நீங்கள் சொல்கிற குற்றச்சாட்டு வந்து வந்து தூர பார்வையாக வந்து அது தொலைநோக்கு பார்வையில் அல்ல, இது சாதாரண ஒரு குற்றச்சாட்டு. ஆனால் சீமானுக்கு பின்பாக அவருடைய தம்பிகள், தளபதிகள், எண்ணற்ற தலைவர்கள் இருக்கிறார்கள். அதனால் வந்து சீமானுக்கு பிறகு இந்த இயக்கம் வந்து தவழ்ந்துவிடும், அழிந்துவிடும் என்பது வந்து அது அப்படி அல்ல. அது சித்தாந்த ரீதியாக, கோட்பாடு ரீதியாக கட்டமைக்கப்பட்ட ஒரு இயக்கம். இவ்வளவு நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி உங்களுடைய கருத்துக்களை தெரிவித்ததுக்கு மிக்க நன்றி. நன்றி.